ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இவர் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன் பார்க்குறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நம்மக்கிட்ட கண்டென்ட் இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒரு மயிலும் இல்லை, அதனால இன்ட்ரெஸ்ட் கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சும்மா நடந்து போடுறான், அது ஹீட் ஆகுது. வேர்வை சிந்தி போடுறேன், எதுக்கு 0 வருது, அதனாலே போடுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால இப்போ ஒரு முடிவு பண்ணியிருக்கேன்னா, நம்ம ரூம் ரொம்ப டேட்டியாக இருக்குது, அதனால் அதை க்ளீன் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே ஒரு புது கண்டென்ட்டாக மாட்ட போகிறோம். ஸோ நீங்கள் என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது என்னது அலப்பறை ஆரம்பிக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. ஸோ எல்லோரும் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் சொன்ன மாதிரி ரூமை க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ நான் தனியாக இந்த கேமரா ஹேண்டில் பண்ண முடியாதனால நம்மளோட கேமரா கேர்ளை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இந்த கேமரா கேர்ள் தான் இப்போ நம்மளுக்கு கேமரா ஹேண்டில் பண்ண போகிறாங்க. ஸோ வாங்க பட்டுன்னு என்னோட ரூமை க்ளீன் பண்ணலாம். திஸ் இஸ் மை ரூம், திஸ் இஸ் மீ. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? தலைவன் வேற ரகம் பார்த்து உசாரு. சரி, ஓகே, வாங்க நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னா நான் இன்ட்ரோவில் ஒன்று இருக்கேன், இது ஒன்று இருக்கேன். அது இன்ட்ரோ அப்படியே கேஷுவலாக எடுத்து சூப்பராக இருந்துச்சு, அப்படியே இன்ட்ரோவை போட்டு விட்டேன். ஸோ வாங்க நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வந்தோடனே பார்த்தோம்னா, இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது என்னைக்கு குடிச்சு வச்ச டம்ளர் தெரியல, உள்ள இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் இதை அப்ரூவ் பண்ண போகிறோம். இதை எடுத்து ஃபர்ஸ்ட் அப்படியே அந்த சைடுல வச்சிடலாம். ஆமா கரெக்ட். ஃபர்ஸ்ட் இதை எடுத்து இப்படி கார்னர்ல வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்ட்ரோ எடுத்தோம்ல, அந்த காஸ்டியூம் இது, அந்த காஸ்டியூம் இது இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண காஸ்டியூம். இது எல்லாமே எங்க இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்? கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து டஸ்ட்பின்ன்ற மாதிரி வாஷிங் மிஷின்ல இருக்கணும். ஆனா நம்மளுக்கு கட்டில்ல இருக்கு. இதையும் நம்ம அந்த சைடு அப்ரூவ் பண்ணிருக்கோம். சரி, இங்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே வந்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, வீட்ல வந்து 2-3 பெட்ரூம் இருக்கு. ஆனா என்னோட பெட்ரூம்ல தான் இது இருக்கும். அது என்ன ஃப்ரெண்ட்? நீங்க கண்டுபிடிப்பாங்களா? ஃபோக்கஸ் பண்ணுங்க. அழுக்கு துணி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், காய வச்ச துணி. என் ரூம்ல தான் எப்பவுமே காயம், வேற எந்த ரூம்லயும் காயாது. ஏன் சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க கேமரா எங்களுக்கு சொல்லுங்க. உங்க ரூம் போறது நீங்க தான, சொல்லுங்க. உங்க ரூம் தான் ஃப்ரீயா இருக்கு ஃப்ரெண்ட். இல்ல என் ரூம் தான் இழுச்ச வாய் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, அது அப்படியே இருக்கட்டும், அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படியே அங்க பாத்தீங்கன்னா டெய்லி ஆபீஸ் போட்டு போறதுக்காக நைனா வந்து அயர்ன் பண்ணி அங்க வச்சிருப்பாரு. சோ ஒன் வீக் அயர்ன் பண்ணி வச்சிருக்கேன். ஐ அம் சோ லக்கி ஃபார் தட் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, இதுதான் ஓ ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒரு அரிய வகை பொருள் கண்டுபிடித்து விட்டுருக்கோம். பழசு, பழைய காமெடி, பழசு போயிருங்க. இது எப்பவுமே இந்த ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 ஃப்ளக் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா எங்கேயுமே போட மாட்டாங்க, என் ரூம்ல மட்டும் தான் போடுவாங்க. ஏன் மேடம்? ஏன் உங்க ரூம் தான் ஃப்ரீயா இருக்கு ஃப்ரெண்ட்? இழுச்சவாய் ரூம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது எப்பவுமே இங்க தான் இருக்கும். நான் தூங்கும்போது நைட்டு லைட் போட்டு தூங்க மாட்டேன். ஸோ அதுக்காக இந்த லைட் போட்டு தான் எப்பவுமே தூங்குவேன். இது எப்பவுமே இங்க தான் இருக்கும். இழுச்சவாய் ரூம்ல எல்லாம் இது போட்டோன்னே சரி, இது எடுத்து இங்க வச்சு ஃப்ரெண்ட். அது என்ன ஃப்ரெண்ட்? ஒரு நோட்ஸ். இங்க வாங்க, ஃபோக்கஸ். இது எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாத்தீங்கன்னா, அதாவது நான் செல்ஃப் மோட்டிவேட் ஆகணும்னு சொல்லி கேமரா கேர்ள் வந்து எனக்கு வச்சிருக்காங்க. அதாவது நான் எப்பெல்லாம் இப்படி கண்ணாடி முடிந்து சோகமா நின்று பார்க்கும்போது, prove yourself to you are not others. Wow, what next? Everything is possible if you work hard. Smart work lead big chances my life. இதெல்லாம் பார்த்த உடனே அப்படி வரும். அப்படி வெளியில எடுத்து வச்சுனே போட்டான்னு ஒரு ப்ராப்ளம் வரும் பாருங்க. அதனாலதான் சரி, நம்ம கடமை பார்க்க முடியும், நம்ம அப்படியே போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அந்த கொஞ்ச நேரத்துக்கு மனசு வந்திக்காக அப்பப்ப படிப்பீங்களா ஃப்ரெண்ட்? கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ். சோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆபீஸ் ஃப்ரெண்ட். அது என்ன ஃப்ரெண்ட்? உங்க சேர்ல ஒன்னு இருக்கு. இது வந்து நம்ம டெய்லி ரொட்டீன் யூஸ் பண்ற ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டினால நம்ம தைரியமா போடலாம். இது வந்து நம்ம ஆஃபீஸ் பேகு. ஸோ இங்கே தான் எப்பவுமே நான் வைப்பேன். வந்து நீங்கள் வைப்பேன், போகும்போது இங்கே எடுத்து போவேன்.
வேற என்ன, இதெல்லாம் அப்ரூவ் படுத்த முடியாது. இது வந்து இன்னைக்கு போட்டு போனது. ஃப்ரெண்ட் இது என்ன ஃப்ரெண்ட் உங்க கட்டில் மேல ஒண்ணு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது தெரியாதா? இந்த சிம்பு ஒரு படத்துல அது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆசையா வாங்கினேன். ஆனா இப்போ வந்து இந்த மழை காலத்துல எல்லாம் காத்துக்குள்ள காத்து போதா மூக்கு அடைச்சிக்குது, அதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட், ஆனா கடைசி வரைக்கும் க்ளீன் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட் அது என்ன ஃப்ரெண்ட் உங்க பீரோ மேல ஒரு மண்டை ஓடு? அதுவா, அது லாஸ்டா வேலைக்கு போறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது. அதுக்கப்புறம் அங்கேயே தான் இருக்கு, அது யூஸே இல்ல. எதுக்கு இருக்குன்னு அதுவும் தெரியல. ஹெல்மெட் அது பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுல நிறைய ஷெல்ஃப் இருக்கு. ஆனா என் ஷெல்ஃப்ல தான் வாங்கின டப்பா எல்லாமே இருக்கும். இங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், பாய் எல்லாமே என் ரூம்ல தான். இது வந்து எங்க அப்பாவோட எக்யூப்மெண்ட்ஸ், அதுவுமே என் ரூம்ல தான் இருக்கும். இது வந்து நம்மளோட இது அதெல்லாம் எதுன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட். இதுல வந்து ட்ரிம்மரு, இதெல்லாம் எதுக்கு இருக்குன்னு எனக்கே தெரியல. இதெல்லாம் இருக்கான்னு இப்பதான் பாக்குறேன் நானு. இங்க பாருங்க, இதெல்லாம் நான் டெய்லி யூஸ் பண்ற ட்ரெஸ்ஸஸ், சாக்ஸ், வாட்ச், கண்ணாடி, பென்னு, பென்சில் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கு. பர்ஸ் இதெல்லாம் நான் எடுத்து கிளீன் பண்ணேன்னு வைங்களேன், சத்தியமா நைட்டு 12 மணி ஆனாலும் முடியாது. ஆனா நம்ம ரூம் கிளீனிங் வீடியோ போட்டோம். ஸோ அதனால அட்லீஸ்ட் 3 பொருளாச்சும் நம்ம எடுக்க போறோம். என்ன ஃப்ரெண்ட்? இதோ இந்த 3 பொருள் தான். 3 பொருளை நம்ம எடுத்து இதை வந்து வாஷிங் மிஷின்ல போட போறோம், இதை சிங்க்ல போட போறோம். எனக்கு தெரியும் இதுதான். அதை இங்கேயே வச்சுக்கோம், யாராவது வந்து எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் என்னோட ஷூஸ் எல்லாம் கிழிஞ்சு போச்சு. எதுக்கு ஏதாவது வாங்கி வைக்கிறதா நம்ம கடமை. யூஸ் பண்றோமோ இல்லையோனா வாங்கி வச்சிடுறேன், யூஸ் பண்றேன். ஆனா உங்க ரூம்ல உங்க பொருளை தவிர வேற எல்லாமே இருக்கே ஃப்ரெண்ட். என் பொருளும் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு போட்டோ தான். அங்க பாத்தீங்களா, படிக்கும் போது எடுத்த போட்டோ, எவ்வளவு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அப்ப சிரிச்சதுதான், அதுக்கப்புறம் சொல்றதுக்கு இல்ல. என்ன ஃப்ரெண்ட் உங்க சேனல்ல ரொம்ப நாளா வீடியோ காணோம். நீங்க பாருங்க ஃப்ரெண்ட், இவனை வீடியோ எடுக்கிறதுக்காக வாங்குனது. ஒன் ஆஃப் தி அரிய வகை கேஜெட் ஃப்ரெண்ட்ஸ் இது. அதாவது வீடியோ எடுத்து ஐயோ அச்சு முடிச்சிடலாம்டா, யூடியூப்ல இருந்து நம்ம இன்கம் எடுக்கிறோம்டான்னு சொல்லி வாங்கின ஃப்ரெண்ட்ஸ் இது. அப்போ தொங்கினது ஃப்ரெண்ட்ஸ் இது சைடா நிம்மறவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் இது. நானும் சரி எதுக்கு இது கஷ்டப்படுத்திக்கிட்டு அப்படி ஓரமா வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாத்து ஃப்ரெண்ட் உடைச்சிட போகுது. இல்ல அதெல்லாம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண. இப்போ இந்த வீடியோ மூலமா நான் என்ன சொல்றேன்னா, க்ளீன் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா எதுவுமே எந்த கிடையாது, எந்த இருந்தாலும் க்ளீன் பண்ண முடியும், எதுவுமே எது கிடையாது. ஸோ ரூம் மட்டும் தான் எந்த. ஆனா நம்மளுக்கு வந்து மனசு பெருசு, எல்லாருக்குமே அடக்கலாம் கொடுத்து தான் நம்மளுக்கு பழக்கம். அதனால அடக்கலாம் கொடுத்தாச்சு. ஸோ அவ்வளோதான். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஃபன் வீடியோ தான். இதுக்கப்புறம் கண்டினியூவாக வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக போடுறேன். ஸோ உங்கள் பிளெஸிங்ஸ் இருக்கட்டும், கடவுள் பிளெஸிங்ஸ் இருக்கட்டும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ, லவ் யூ ஆல். இந்த வீடியோ பார்த்து யாரெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷமாச்சு சிரிச்சிங்கன்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் சிரிச்சாங்களே அது எனக்கு லைக்கோ இல்லை கமெண்டோ லைக்கோ இல்லை சப்ஸ்கிரைப் எதுவுமே முக்கியம் இல்லை. அட்லீஸ்ட் நீங்கள் சிரிச்சிங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப பெருசு. ஏன்னா ஒருத்தங்களை சிரிக்க வைக்கிறதுன்றது ஒரு சின்ன விஷயம் கிடையாது, அது ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராசஸ் அது. ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக பார்ப்பீங்க, அந்த டைமில் நீங்கள் சிரிக்கிறீங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். அதுவே எனக்கு போதும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சிரிச்சிங்கன்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். டாட்டா பை பை, see you. வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னடா இப்போ தான் கமெண்ட் பண்ணால் போதும், எதுக்குடா லைக் கமெண்ட் கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா, அது தொழிலில் வந்து நம்ம இது கேட்டு தான் ஆகணும். அதனால் தொழிலை மாற்ற முடியாது இல்லையா, அதனால் அந்த தொழில் டைலாக் நம்ம சொல்லி தான் ஆகணும், அதான் அந்த டைலாக். ஸோ மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் முடிஞ்சால் நீங்கள் சிரிச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். டாட்டா பை பை, see you. அடுத்த வீடியோவில் அடுத்த பெஸ்ட்டான கண்டென்ட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன். டாட்டா பை பை. டூம்பு டக்கா ஜும்பும், என்னது ஜூம்பு டக்கா ஜும்புமா, அதுதான் சொல்றேன், அதுதான். பை பை. அப்படி இல்ல ஃப்ரெண்ட், கலப்புறம் அலப்புறம் ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். பை.